இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்காக பூக்கள் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக போயிட்டேன். எப்பவும் போல போனதுமே தோட்டத்தில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூக்களையா பறிக்க ஆரம்பிச்சாச்சு. நேற்று கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால நேற்று சாயந்தரம் நான் பூ பறிக்கல. இன்னைக்கு பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் காலையிலேயே சீக்கிரமா மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. பெரும்பாலும் பூத்திருந்த பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டேன். இந்த மஞ்சள் கலர் காஸ்மோஸ் கூட உருளியில போடலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சு எடுத்தாச்சு. எப்பவும் போல சாமந்தி பூக்கள் கொஞ்சம் நிறையவே இருந்தது. இந்த சாமந்தி செடியை சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 தொட்டியில பதியம் போட்டு வச்சிருந்தேன். அந்த எல்லா செடியிலுமே பூக்கள் பூத்திருந்தது. நாட் ரோஸ்ல இன்னைக்கு 2 பூ தான் பூத்திருந்தது. மாடி தோட்டத்துல மட்டுமே இவ்வளவு பூக்கள் கிடைச்சது. அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போயிட்டு அங்க பூத்திருந்த பூக்களையும் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். மாடியில் வச்சிருந்த சிகப்பு காக்கட்டான்லயும் பூக்கள் நிறைய பூத்து இருந்தது. அதையும் பறிச்சு எடுத்தாச்சு. நேற்று காலையில லேசா கொஞ்ச நேரம் மழை பெஞ்சது. அதுக்கப்புறம் நைட்டும் தூரல் லேசா இருந்துட்டே தான் இருந்தது. அதனால மாடி தோட்டத்துக்கு தண்ணி விடல. இன்னைக்கு மாடி தோட்டத்துல இருந்து தட்டை நிரம்பி வளையிற அளவுக்கு பூக்கள் கொஞ்சம் நிறையவே கிடைச்சது. பறிச்ச பூக்களை அழகா கட்டி சாமிக்கு போட்டு சாமியை கும்பிட்டாச்சு.